Why do you follow God? What's the reason for it? I love Jesus. லவ் குறையில அதிகமாகி இருக்கு. அண்ட் கான்வர்சேஷன்ஸ் have become deep. இப்படி நல்ல ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருக்கும்போது நானும் ஐஎஸ் பேசிக்கிட்டு லிசனிங் இஸ் வாய்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இது இப்போ ஃபார்ச்சுனேட்லி நான் சொல்லுவேன், பட் அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஃபெல்ட் சிக். யா, பட் ஆல் ஆஃப் அ சடன் தூங்கினேன், அடுத்த நாள் எந்திரிக்க முடியல. ஸோ ஒரே நைட்டில் அம்பானி ஆவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, இது ஒரே நைட்டில் எவ்ரி திங் கொலாப்ஸ்ட். ஸோ ஆல் ஆஃப் அ சடன் இது ஆகும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் ஜீசஸ் கிட்ட தானே ப்ரே பண்ணேன். நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நான் உங்களுக்கு என்ன தப்பு செஞ்சேன், நீங்கள் எதுக்கு இதை அலோவ் பண்ணீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஸோ இமேஜின், நான் கீழே பெட்லேருந்து காலை கீழே வைக்க முடியல. திடீர்னு ஓடி விளாடிட்டு இருந்த ஒருத்தங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. I needed people to carry me even to the restroom. I was in that position over a night. I want to know the reason for your faith. Why do you follow God? What's the reason for your faith? Okay. Sam, I think நான் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஜிஷான் கூகுளில் போட்டாவே my testimony pops up. But beyond that, what is my personal இது? It's not because என் அம்மா அப்பா கிறிஸ்தவங்க, நானும் அதனால சர்ச்சுக்கு போகிறேன். நான் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்துட்டேன், கிறிஸ்டியன் பேர் இருக்குது, ஸோ ஐம் அ கிறிஸ்டியன். அதெல்லாம் தாண்டி ஐ லவ் ஜீசஸ். ஐ லவ் ஹிம் ஃப்ரம் மை ஹார்ட். அது எப்படி வந்துச்சுன்னா எனக்கு சொல்ல தெரியல. ஐ திங்க் ஒரு 10 வயசு இருக்கும், 9 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி ஐ ஃபெல் இன் லவ் வித் ஹிம்னு சொல்லுவாங்க. நான் இவரில் காதலில் விழுந்துட்டேன், லவ் பண்ணுறேன் அப்படின்னுவாங்க. லவ்னா என்னன்னே தெரியாத வயசில் ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் டு லவ் ஹிம். அதுக்கப்புறம் வந்து ஐம் ஒன்லி சைல்ட் இன் மை ஃபேமிலி. எங்கள் அம்மா எனக்கு கூட யா ரொம்ப பேம்பர்ட். அதே மாதிரி தனியாகவே ஐ ஹேட் டு க்ரோ அப். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து ஐ ஆல்வேஸ் கீப் டாக்கிங். லைக் வெளியிலேருந்து பார்த்தா அது லூசு பேசின்னு இருக்கு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆனால் தனியாக ரூம்குள்ளே உட்காந்துட்டு இது சாப்பிடலாமா வேணாமா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். ஆமா, நான் நினைச்சுப்பேன் என் பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. நான் சொல்றது நான் 5th 6th படிக்கும் போது. ஓகே, ஐ டென்ட் நோ ஐ வாஸ் டாக்கிங் டு காட். லைக் the relationship was so real. I mean, was it சொல்லக்கூடாது, இப்பவும் இட்ஸ் வெரி ரியல். ஆனா இப்போ கொஞ்சம் டீசெண்டா இருக்கேன். ஓகே, நம்ம பப்ளிக் பிளேஸ்ல இப்பெல்லாம் பேசக்கூடாது, மைண்ட்ல பேசிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ ஐ see a lot of traditions. ஐயோ இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். தட் இஸ் வேர் ஐ திங்க் somewhere, I'm not blaming, but somewhere, I'm 35 now. In few weeks, I'll be completing or celebrating my 35th birthday and God's faithfulness. So 10 வயசுல ஆரம்பிச்சேனோ, almost 25, 35, almost more than 2 decades I've been walking with him. And love குறையில அதிகமாகி இருக்கு. And the conversations have become deep. And the commitment I gave him, I think it's getting rooted. And conversation சொல்லும் போது இப்போ நீயும் நானும் பேசுகிற மாதிரி அவர் என் கூட பேசுறதையும் என்னால் கேட்க முடியும். திங்க் தட்ஸ் கிறிஸ்டியன் வாக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் வேர் த ஃபெய்த் ஸ்டார்டட். ஸோ சின்ன வயசில் அம்மா அப்பா ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவாங்க, சர்ச் போவாங்க, சர்ச் கூட்டிகிட்டு போவாங்க, சண்டே ஸ்கூல் போவோம். இதெல்லாம் தாண்டி எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். பர்சனலி ஒரு விஷயம் வேணும்னா, எஸ்பா எனக்கு வந்து மேக்ஸ் புரியல சொல்லிக் கொடுங்களேன், எஸ்பா இந்த மிஸ் என்னை ரொம்ப திட்டுறாங்க அப்படி சொல்லி ஆரம்பிச்சு வீட்டில் கரண்ட் இல்லைன்னா, எஸ்பா எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, 10 minutesல கரண்ட் வரணும் அப்படின்னு நினைப்பேன், சொல்லுவேன், 10 minutesல வந்துரும். So you always had that personal connection. That personal conversation. Basically friends எல்லாம் நம்ம சொல்றது கேட்க மாட்டாங்க, ஆனா அவர் கேட்பாரு. So he became very close friend. So that's the faith. இப்படி நல்ல ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு இருக்கும்போது நானும் ஐஎஸ் பேசிக்கிட்டு லிசனிங் இஸ் வாய்ஸ். அண்ட் ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது ப்ரே பண்ணிட்டு, நான் சொல்றது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, டீனேஜா இருக்கும் போது, அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ வந்து புது தொடப்போமா நல்ல பேருக்கோ, போக 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 தேஞ்சு போயிடும் ரிலேஷன்ஷிப் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஐ திங்க் இன்னைக்கு வரைக்கும் தேயல. ஸோ அந்த நேரத்தில் when I was in 10th standard, when I was 15 year old, 15 வயசு இருக்கும்போது நல்லா தான் தூங்கினேன். ஐம் a very ambitious person. நீ சொன்ன மாதிரி எதை செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்யணும், சமையல் செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்யணும், பெயிண்ட் பண்ணாலும் பெஸ்ட்டாக செய்யணும், எதை பண்ணாலும் ஏசப்பாக்காகன்னு இல்லை, நம்ம லைஃபே இட் ரிஃப்ளெக்ட்ஸ் காட். நம்ம ஆண்டவர் கூட இருக்கோன்றது ரிஃப்ளெக்ட் பண்ணோன்னா நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும். Spirit of excellence நம்ம கூட இருக்காங்கன்றதுனால I wanted to do it like that. I know you got the Holy Spirit in you, but do you have the Holy Spirit hoodie on you? Guys, in all seriousness, if you guys want to grab this Holy Spirit hoodie that I'm wearing, check out the genesisstore.com. I'm wearing the black hoodie, like obviously, but they do have like a white version of the Holy Spirit hoodie and a bunch of other stuff. So if you want to check out either one of those, check out the genesisstore.com and don't forget to use code PM10 at checkout for 10% off. That is PM10 at checkout for 10% off. Now back to the video. So 10th standard வரும்போது இட்ஸ் லைக் பப்ளிக் எக்ஸாம்.
Okay. எல்லாரும் செம்மையா இப்படி படி அப்படி படின்னுலாம் சொல்லுவாங்க. அண்ட் பெஸ்ட்டா நான் இருக்கேன்னா நான் நல்ல மார்க் வாங்கணும். நான் ம். நல்லா படிக்கணும். ம். ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். இந்த Okay. படிப்ஸ் கேட்டகரியில வர Okay. ஸ்டூடெண்ட். அதனால டாப்பர் கேங். டாப்பர். அதனால ஐ ஹேட் ஆம்பிஷன்ஸ் லைக் நல்ல மார்க் வாங்குறோம், ஸ்கூல்ல வந்து வாங்குறோம், அது வாங்குறோம் அப்படின்லாம் பயங்கர ஆம்பிஷன்லாம் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி இது இப்போ ஃபார்ச்சுனேட்லி நான் சொல்லுவேன். பட் அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹைண்ட்சைட் ஃபெல்ட் 2020. சிக். அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா தான் இருந்தேன். ஐ வாஸ் லைக் ஸ்மார்ட் இன் டூயிங் எவ்ரிதிங். வெரி டேலண்டட். ஆண்டவர் கொடுத்த எல்லா டேலண்ட்டையும் யூஸ் பண்ணணும்னு நினச்சி பண்ணேன். நல்லா படித்தேன். நல்ல ஜெபிக்கிற பெற்றோர்கள் கொடுத்துருந்தாரு. நல்ல ப்ரேயர்ஃபுல் பேரண்ட்ஸ், நல்ல சர்ச், எவ்ரிதிங் வாஸ் குட். பட் ஆல் ஆஃப் அ சடன் தூங்கினேன். அடுத்த நாள் எந்திரிக்க முடியல. ஸோ ஒரே நைட்ல அம்பானி ஆவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரே நைட்ல எவ்ரிதிங் Okay, wait. கொலாப்ஸ்ட். தூங்குன்னு எந்திரிக்க முடியலனா இல்ல தூங்கி எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டீங்களா எப்படி? இல்ல நான் நல்லா தூங்கினேன். காலையில எந்திரிக்கும் போது ஐ டென்ட் ஹேவ் கான்ஷியஸ். ஸோ என்னை சுற்றி ஐ ஸ்டில் ரிமெம்பர் a lot of them, my family people எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க வித் டியர்ஸ். 8 o'clock நான் ஸ்கூலுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை 10th ஸ்டாண்டர்ட். ஸோ 8 o'clock நான் ஸ்கூலுக்கு போகணும். ஐ வாஸ் நாட் இன் அ பொசிஷன் டு கோ. எழும்பவே முடியல. பேசிக்லி ஐ வாஸ் நாட் கான்ஷியஸ். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிங் த ஸ்டோரி ஷார்ட், தே ரஷ்ட் மீ டு த ஹாஸ்பிட்டல். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு ஃபைனலி தே ஃபிகர்ட் அவுட் ஐ ஹேட் அ சிஸ்ட் இன் மை பிரெயின். ஸோ இது வந்து லீஸ்ட் எக்ஸ்பெக்டட். அண்ட் ஐ வாஸ் லவ்விங் ஜீசஸ். அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் 6 So, அதுக்கு வருஷமாவே நல்லா முன்னாடி தான் இருந்தேன். உங்களுக்கு எந்த நோ சிம்டம்ஸும் இல்ல. சிம்டம், நத்திங். ஐ வாஸ் லைக் ஹெல்தி, எவ்ரிதிங். நான் சொல்ல வெரி நார்மல் கிட். ம். ஸோ ஆல் ஆஃப் அ சடன் இது ஆகும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் ஜீசஸ் கிட்ட தானே ப்ரே பண்ணேன். நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நான் உங்களுக்கு என்ன தப்பு செஞ்சேன்? நீங்க எதுக்கு இதை அலோவ் பண்ணீங்க? நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. பட் இவ்ளோ கேள்விகள் மத்தியிலையும் சம்திங் ஸ்டாப் மீ ஃப்ரம் நாட் கம்ப்ளைனிங். ஆண்டவர் வந்து தப்பு செய்ய மாட்டாரு அப்படின்ற ஒரு டீப் ஃபெய்த் மட்டும் 15 வயசுல இருந்தது. ஓகே. 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 அண்ட் இட் வாஸ் லைஃப் த்ரெட்னிங். தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இப்போ ஏன்னா சாரி டு இன்டரப்ட் யூ. ஏன்னா யூசுவலா வந்து நான் இதை நிறைய கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி ஆக்ட்ஸ் கேட்டிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் பிறந்ததுலேருந்தே நான் ஆண்டவர் கூட இருந்தேன். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயமோ ஒரு சேலஞ்சோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டமோ வரும்போது அப்போ வந்து நான் வந்து கொஷின் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆண்டவர் வந்து என்ன நேசிக்கிறாரு. இதை தான் நான் யூசுவலாக கேட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் நடந்தோம். ஏன்னா நீங்கள் சொன்னதுக்கு பார்த்தா ஒரு டாப்பருக்கு ஒரு எக்ஸாம் அட்டன் 1 மார்க் வாங்கலனாலே போய் சண்டை போடுற கேஸுங்க டாப்பருங்க. இப்போ ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணலனா இட் வுட் ஹவ் பின் அ வெரி பிக் ப்ளோ ஃபார் தம். ஸோ ஐ திங்க் ஐ இமேஜின் that was the case for you. எக்ஸாம் இல்ல, forget எக்ஸாம். ஃபர்ஸ்ட் டே மே மாசம் நான் வந்து இதுக்கு போறேன். ஐ மீன் ஸ்கூலுக்கு போகணும், ஓகே. கோச்சிங் கிளாஸ்க்கு. ஓகே. என்னால எழும்ப முடியல. ஓகே. Left எக்ஸாம் side. வரைக்கும் கூட இல்ல 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்லயே. ஸ்டார்டிங்ல நடக்க முடியல. இந்த சைடு ஃபுல்லா நடக்க முடியல. எனக்கு சீஷர்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஓகே. 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 ஸோ இமேஜின் நான் கீழே பெட்ல இருந்து காலை கீழே வைக்க முடியாது, வைக்க முடியல. திடீர்னு ஓடி விளாடிட்டு இருந்த ஒருத்தங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஐ நீடட் பீப்புள் டு கேரி மீ ஈவன் டு த ரெஸ்ட் ரூம். ஐ வாஸ் இன் தட் பொசிஷன் ஓவர் அ நைட். ஸோ ஐ டென்ட் கொஸ்டின் காட். இட் வாஸ் லைக் ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒன்று நடக்குது நம்ம லைஃப்ல. ஹாஸ்பிட்டல் ஆஃப்டர் ஹாஸ்பிட்டல் போறோம். ஃபைனலி ஐ ஸ்டில் ரிமெம்பர் த டாக்டர் சிட்டிங் மீ டவுன். நான் டாக்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். நியூராலஜிஸ்ட், தி பெஸ்ட் நியூரோ சர்ஜன் சொல்லுவாங்க அவங்கள. ஏஷியால செகண்ட் பெஸ்ட் நியூரோ சர்ஜன். 15 years old. முன்னாடி உட்காந்துட்டு, மா உனக்கு வந்திருக்கிறது வந்து இட்ஸ் சம்திங், யூ காட் அ சிஸ்ட் இன் யோர் பிரெயின். அது ஆக்சுவலி முன்னாடியே இருந்திருக்கு, பட் கண்டுபிடிக்கல. அப்போதான் அது சிம்டம் காமிச்சிருக்கு. அண்ட் இட் மைட் பர்ஸ்ட் எனி டைம். அது பர்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஐ எம் நாட் அலைவ், நீ செத்து போயிடுவ. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இதுதான் டூ ஆர் டை சுச்சுவேஷன். இதில் வந்து யூ கேன் திங்க் ஆஃப் காட் ஆர் எனி திங். ஒன்லி திங் தட் கேம் டு மை மைண்ட் வாஸ் டாக்டர் டோல் மீ யூ கேன் ஸ்டடி ஃபர்தர். நான் படிக்கக்கூடாது, நான் ட்ராவல் பண்ணக்கூடாது. அண்ட் ரிஸ்க் ஒரு ஸ்ட்ரெயின், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் இன் த பிரெயின். பிரெயின் இஸ் த கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த ஹியூமன் பாடி. ஸோ யூ டூ எனிதிங் அண்ட் யூ ஸ்ட்ரெயின் பண்ணா அது வந்து பர்ஸ்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் ஓகே. ஜாஸ்தி. மென்டலியும் உங்களால ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, பிசிக்கலியும் பிசிக்கலாவும் பண்ணக்கூடாது. பெட் ரிடனா இருக்கணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. பேசிக்கலி தே டோல் யூ வில் பி லைக் அ வெஜிடபிள். தட் இஸ் வாட் வாஸ் டோல்ட் டு மீ. அப்படியே படுத்த படுக்கையா இருப்பேன். அப்படியே யோசிக்கிறேன், இது வெயிட், இவ்வளோ விஷயம் சொன்னீங்களே, இதெல்லாம் நமக்கு. பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஆம்பிஷியஸ் அண்ட் ஐ வாண்டட் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஆண்டவருக்காக நல்லா வைராக்கியமா நிற்கணும், ஊழியம் செய்யணும், அப்படிலாம் நிறைய ஆசைலாம் இருந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் ஸ்டில் ஜர்னிங் வித் காட். நான் சொன்ன மாதிரி ஐ ஆல்வேஸ் டாக் டு காட். ஐ ஆல்வேஸ் கெப்ட். ஸோ இவங்க இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க என்கிட்ட, இதெல்லாம் நடக்குது, இப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லும்போது கூட ஐ வாசன்ட் ஸ்கேர்ட். இதில் என்ன நான் சொல்லணும்னா, எங்கள் அம்மா அப்பாவோட ஃபெய்த், தே ஆல்சோ வெரி ஷேக்கன். ஒன்லி சைல்டு. அவங்க ஜோம் பண்ணி பிறந்த ஒரே பிள்ளை.
15 வயசுல யூ வில் நாட் பி அலைவ்ன்னு சொல்றாங்க. அவங்களும் அழுவல, நோ ட்ராமா, நத்திங். தே டிட்ன்ட் குவெஸ்டின் காட், தே நெவர் ஆஸ்க்ட். வி செட் ஓகே அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. I went for the treatment. I went for my treatments. I took all the medicines. I was taking a lot of medicines. எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். But the relationship with Jesus still continued. That gave me the strength. Did you find comfort with that relationship amidst ஆக்சுவலா all of ஆண்டவர் ரொம்ப this? சைலண்ட் ஆயிட்டாரு. நம்ம வந்து நெறைய Okay. பசங்க சொல்லுவாங்கல்ல, காட் இஸ் சைலண்ட். இந்த ஃபேஸ்ல தான் அவர் கம்ஃபர்ட் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். Okay. பட் காட் வாஸ் சைலண்ட். What do you mean silent? நீங்க ஜெபம் பண்ணி அது கேட்காத வரைக்கும் மாரி. நான் சொன்னேன்ல, 2 வே கம்யூனிகேஷன். ஆண்டவரே ஆஹா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் இங்க போட்டுமா? இந்த மிஸ் இப்படி பண்ணிட்டாங்க. அது திருப்பி Okay. சத்தம் கேட்கும். சரி ஜிஷா, இது பண்ணலாம், அது பண்ணலாம். ப்ரே பண்ணும்போது திருப்பி அவர் பேசுறது கேட்கும். அண்ட் ஐ திங்க் 9th ஸ்டாண்டர்ட்ல பிரேயர் ஜர்னல் எழுத ஆரம்பிச்சேன். மீனிங் when I go to pray, I have a diary and I still maintain it. 9th ஸ்டாண்டர்ட்னா 13 வயசு. 23 வருஷமா I still have the journal ரைட்டிங். அந்த சீசன்ல பார்த்தா நான் மட்டும் தான் லெட்டரா எழுதுவேன். இட் இஸ் பெயினிங், இட்ஸ் ஹர்ட் அப்படிலாம் எழுதுவேனே தவிர there is no response from him. ஆனாலும் சம்திங் கெப்ட் புஷிங் மீ. இல்ல ஜிஷ்யா, உன்னால முடியும். You're not going to die. Your life is not going to be like this. Because imagine you go to school, you do regular activities, all of a sudden everything shuts down. You are in the bed, மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், தனியா இருக்கேன். அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னவங்க கூட இல்ல. ஆல் ஆஃப் திஸ் கெப்ட் ஹேப்பனிங். அப்போ ஒரு நாள் நான் பைபிள் படிக்கும்போது 5 அப்போ 2 மீன் வச்சு ஆண்டவர் பேசினாரு. அப்போ ஆஃப்டர் லாங் டைம், ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம், ஐம் ஸ்டில் ஆன் மெடிகேஷன். ஓகே. இப்போ சொன்னாரு, 5 அப்பத்தை என்னால் 5000 பேருக்கு கொடுக்க முடியும்னா, உன் மெமரி பாரு, நான் மல்டிப்ளை பண்ண மாட்டேனா? இட்ஸ் ஓகே. ஈவன் இஃப் பீப்புள் டெல் டாக்டர்ஸ் ஸ்டில் இட்ஸ் டேமேஜ், இட்ஸ் ஸ்டில் ஓகே. ஐ கேன் மல்டிப்ளை த பெஸ்ட் ஃப்ரம் யூ அப்படின்னும் போது ஐ ஹோல்டட் ஆன் டு இட். ஐ செட் லார்ட், ஐ நோ யூ கேன் மல்டிப்ளை. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் பேசுறீங்கன்னா there's somethingன்னு சொல்லிட்டு ஐ ஹோல்டட் ஆன் டு இட். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் that's habit I stick on to. I always believe we serve a God of multiplication. We serve a God of miracles. And He's a living God. அதெல்லாம் தாண்டி He's so intimate to us during a hard. Of course எல்லா வாட்டியும் இருக்காரு. பட் நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நம்ம கடவுளோட நம்ம ஜாலியா இருக்கும் ஆண்டவரே. பட் அந்த ப்ரோக்கன்னஸ்ல அந்த மாதிரி வலி நேரத்துல அண்ட் இது வரைக்கும் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருந்தவங்க யாருமே வந்து என்னை பார்க்கல. ஐ பீன் அலோன் இன் ஹாஸ்பிட்டல், ஐ பீன் அலோன் லாட் ஆஃப் டைம்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ இதுக்கப்புறம் கோவிட்னு இன்னொன்று நடந்துச்சு. அப்பவும் நான் தனியாக ஆம்புலன்ஸில் போயிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரஸ் ட்ரிப்லாம் பண்ணியிருப்பேன் ஹாஸ்பிட்டலுக்கு. பட் தி ஃபெய்த் இன் த லார்ட் ஸ்டார்டட் early at a very young age, and I think it still goes on. And God did not heal me overnight. I have to tell this to young people and old people watching this. சுகம் வந்து டப்பு நான் ஜோம் பண்ணா ஜீசஸ் மாத்திருவார் அப்படிலாம் கிடையாது. He has his own process. He has his own way of doing things. Salavati, it's like immediate. Salavati, it's like he takes you through the process and holds your hands and tells you, நான் தூக்கிட்டு போறேன், நான் சுமந்துட்டு போறேன், உனக்கு வலிக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. I went for my exams. I gave up my எல்லா எக்ஸாம்ஸும் கொடுத்தேன். ஒரு எக்ஸாம்க்குலாம் போகும்போது முந்தின நாள் கூட எனக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு. ஐ திங்க் மேக்ஸ் எக்ஸாம் நினைக்கிறேன். ஸோ காலையில் ஆமா வந்துருச்சு. காலையில் கேட்குறாங்க, போறியா? 8:30 வரைக்கும் இல்லைம்ல, 10 o'clock எக்ஸாம் ஹாலில் இருக்கணும். இல்லை போகிறேன், ஐ எம் டூயிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு குளுக்கோஸ்லாம் கலந்து கொடுத்து எடுத்துகிட்டு போனேன். ஒன்றே ஒன்று தெரியும், ரெஜிஸ்டர் நம்பர் கூட, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ரெஜிஸ்டர் நம்பர் கூட ஞாபகம் இல்லை. பிகாஸ் யூ கோ ரீட் அபவுட் சீஷர்ஸ், யூ கெட் இன் டு மெமரி லாஸ். ஏன்னா இட்ஸ் டு டூ வித் பிரெயின். ஸோ டக்குன்னு மறந்துடும். எங்கே இருக்கோ என்னன்னு ரிகலெக்ட் பண்ணி வரதுக்கே இட் வில் டேக் டைம். ஐ வென்ட் டு தி எக்ஸாம் ஹால், குளுக்கோஸ் பாட்டிலோட போனேன், எழுதினேன். நோபடி தாட் ஐ வுட் ஈவன் கம் பேக் ப்ராப்பராக, ஃபெயிண்ட் ஆயிடுவா அப்படிலாம் யோசிச்சாங்க. பட் ஐ திங்க் ஐ கேம் பேக். I got 98 out of 100 when the results came. And then மேக்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் I was the school topper, district rank வாங்கினேன் 3rd. அப்போதான் தெரியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால என்னால் வாங்க முடியும். ஏன்னா எல்லா புக்லையும் எழுதியிருந்தேன், Jisha can score good marks in the subject through Christ who strengthens her. That's where the faith journey really started. The relationship started when I was 10. The faith walk started when I was 15. Because I knew even if God is silent, ஆண்டவர் அமைதியாக இருந்தால் கூட, ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை கொடுத்து என்னை பலப்படுத்தலைன்னா கூட, நான் பேசும்போது முன்னாடி ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி இல்லாமல் இருந்தால் கூட, he is working. கை விடவே மாட்டாரு. ஸோ அந்த ஃபெய்த் ஆரம்பிச்சது அப்போதான். அமைதியாக தான் இருந்தார். ஆனால் நான் கேட்ட மாதிரி ஸ்கூல் ரேங்க் கொடுத்தா, ஸ்கூல் டாப்பர் எல்லா சப்ஜெக்ட்லையும், அதாவது ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போய் டியூஷன் போய் படித்தவங்க எல்லாரும் கூட கடைசி நேரத்தில் உட்காந்து ஏசப்பா 2 பேரும் சேர்ந்து படிக்கணும்னு சொன்னேன்னா வந்து ஐ திங்க் ஐ காட் டாப்பர் இன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். நோபடி எக்ஸ்பெக்டட். அண்ட் தட் பிகேம் அ டெஸ்டிமனி லைக் ஃபியூ இயர்ஸ் அகோ.
நான் முடிச்சது எப்பயோ few years back, 2 years back. My English teacher invited me to her church to tell I was the Jisha's English teacher. I saw what she went through. And today I want her to talk to our church ன்னு சொல்லி கூப்பிட்டு டெஸ்டிமோனியும் வாங்கினாங்க. I mean டெஸ்டிமோனியும் நான் சொல்லி we glorified God. So I think God has his own way of workingன்றதை நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். That is really awesome.